நாதன் தன்னிடையாரை பதி தீர்ப்பேன் என நன்னி பாதங்கள் விளக்கினீர் முன்னளித்து. இப்போ பாருங்க, இங்கே தான் முக்கியம். ஏதம் தீர் நல்விருந்தா இன்னடிசில் ஊட்டுவார். இதான் வார்த்தை. திருப்பி வருவான் இந்த தொடருக்கு. கொஞ்ச நேரம் கனவு வருவான். அப்போ உள்ள பாட்டை சொல்றேன். கற்புடைய மடவாரும் கடப்பாட்டில் ஊட்டுவார். அங்கே கணவனுக்கு படைக்கும் போது கற்பு நெறியில ஊட்டினாங்க. அடியாருக்கு படைக்கும் போது காதல் அன்பு கலந்த தாய்மையோட ஊட்டினாங்க. இந்த அதை என்ன நுட்பம்னா, இந்த அம்மா சின்ன வயசா இருந்தாலும் வர்றவர் 80 வயசு கணவர்னு வச்சு பாடியாது. அவங்களையும் மகனா பார்த்தவங்க இவங்க வீட்டுக்கு வர்ற எல்லாரும் மகன்தான். அதனால தான் ஒரு விதி இவங்களுக்கு பொருந்தலை. சிறுத்தொடர் படத்தில் ஒரு விதி வரும். மாதா தான் இருந்த இடவகையில் தனி புகுதே. இது சிவனடியாருக்கு இலக்கணமா இருக்கணும். பெண்கள் மட்டும் இருக்கிற இல்லங்களுக்கு ஆடவர் தனியா போகக்கூடாது. ஆடவர் போகக்கூடாது. அவங்க கணவனோட இருந்தா போகலாம். இல்லை இவங்க போறவங்க மனைவியோட இருந்தா மனைவியை கூட்டிட்டு போகலாம். தனி ஆடவராக போகக்கூடாது. இது சட்டம் சைவத்தில். இது சிறுத்தொண்டர் வரலாற்றில் வலியுறுத்தப்படுது. இதுக்கு விதிவிலக்கு காரைக்காலமா. அவங்க வீட்டுக்கு வர்றவங்க ஒவ்வொருத்தரும் குழந்தையா பாவிச்சுட்டு வருவாங்க. தம்மை அந்த அம்மா காதலோடு ஊட்டுவாங்க. தம்ம தாய்மையா பாவிச்சு. இப்படி வர்ற அடியாருக்கெல்லாம் அம்மா அந்தஸ்துல இருந்து ஊட்டிய காரணத்தினால கைலை நாயகன் அம்மையப்பன் வறுமைகள் நம்மை பேணும் இதான் காரணம். அப்ப சிறுத்தொண்டர் மனைவி செய்யலையா? செஞ்சாங்க. கடப்பாட்டில் செஞ்சாங்க. எல்லாரும் இளையான்குடியார் மனைவி எல்லாரும் செஞ்சாங்க. அப்பூதியார் மனைவி. அந்த தாய்மை உணர்வு இருந்தது, மிக்கு ஓங்கி இருக்கல. தாய்மை உணர்வு மட்டும். அங்க வேற விதமான அன்பு இருந்திருக்கலாம், காதல் இருந்திருக்கலாம், கடப்பாடு இருந்திருக்கலாம். ஆனா தாய்மை உணர்வு மட்டுமே கலந்த மேலோங்கிய மெய்யன்புல ஊட்டியது காரைக்கால் அம்மா மட்டும்.